Hello friends, welcome to my channel. 23.5 episode 6. Episode 6 ஓட ஸ்டார்டிங்கில் உங்ஷா வீட்டில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்துருக்கா. உங்ஷா மட்டும் சாப்பிடாம ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அம்மா உங்ஷா கிட்டே கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு உங்ஷா, ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. ஆல்பா, உன் தங்கச்சிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ பார்க்க மாட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எக்ஸாம் பக்கத்தில் வருதுல்ல அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு உங்ஷா சொல்கிறா. உனக்கு படிப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆல்பா சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கா. பட் அவள் சாப்பிட்ற மாதிரி தெரியல, அமைதியாகவே இருக்க. எனக்கு ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறா. நீ சாப்பிடவே இல்லையே, அப்படியே இருக்குது சாப்பாடு, நீ போதும்னு சொல்கிற, கொஞ்சம் கூட சாப்பிடாமல் போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா எனக்கு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு பசிக்கலை, நான் படிக்கணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திச்சு அந்த பக்கம் போயிடறா. அவள் போகிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அம்மாவுக்கு கவலையாக இருக்குது. அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒன்றும் புரியாமல் ஆல்பாவை பார்க்க, ஆல்பா பக்கத்தில் இருக்க ஐலினை பார்க்குறா. என் ஐலின், நீ ஒன்று பண்ணு, அவகிட்ட போய் ஏன் அவள் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேளு, அவள் ஏலியன்ஸ் கிட்ட தான் பேசுவா, மனுஷங்க கிட்ட பேச மாட்டா, சரியா அப்படின்னு சொல்ல அமைதியாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கா ஐலின். அதுக்கு பதிலாக உன்னோட வெஜிடபிள்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா உனக்குன்னு சொல்லி கேட்க, சரி ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அவளும் போகிறா. இங்கே ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உங்ஷா அழுதுகிட்டே இருக்க, ஐலின் வெளியே நின்று கதவை தட்டி பார்க்குறா. ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்கு. ஏ ஹூமன், எதுக்கு கதவை லாக் பண்ணியிருக்க, உள்ளே ஏதாவது மறைச்சி வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்க அமைதியாக உட்காந்துருக்கான். நீ இப்படியே மறைச்சா எனக்கு எப்படி தெரியும், நீ சன்னை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படித்தானே, நீ இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலன்னா இப்படி கவலைப்பட்டுட்டே தான் இருக்கணும்னு சொல்ல, என்ன பண்ணுறது எனக்கு புரியல, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஐலின் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ஷா அழுதுகிட்டே உட்காந்துருக்க. டோரில் காது வச்சு எதுவும் கேட்குற மாதிரி அப்படியே ஐலின் கேட்டுகிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் சன் வந்து அங்கே ஏற்று கொடுத்த கிஃப்ட்டை காட்டி காட்டி பெருமையாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கா. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்லன்னு. கிஃப்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஏற்ற அவன் மூஞ்சி உங்ககிட்ட காட்டவே இல்லையே, எதுக்காக உங்ககிட்ட இருந்தால் அவன் மறைக்கிறான் அவனன்னு தெரியல, ஏதோ இருக்குதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ரீசன் இருக்கனால தான் ஏற்று என்ன பார்க்க வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்ல, ஏய் உன்னை பற்றி எங்களுக்கு கவலையாக இருக்குது, நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, நீ எவ்வளோ கைண்டாக இருக்க, இதை கூட ஈஸியாக எடுத்துக்கிற, ஏற்று இப்படி வராமையே இருந்தால் என்ன தான் பண்ண முடியும்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, விடு பார்த்துக்கலாம், எனக்கு ஏற்ற ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே சன் பேசிகிட்டே இருக்க. இது எல்லாத்தையுமே ஓங்ஷா கேட்குறா. ஓங்ஷா கேட்டுட்டு அப்படியே அழுகியே வந்துடுது. என்னால் முடியாது, திரும்ப உன்னை வந்து பார்க்கவும் முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலன்னு ஓங்ஷா அப்படியே ஸ்கூல்லே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறா. அடுத்து சேரோன் வீடியோ எடுக்க டின் அதுக்கு ஏதோ லிப் மூமெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அப்படி விலாக் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். மாவின் இதை தள்ளி நின்று பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்க. கரெக்டாக அவன் பக்கத்தில் டேன் வரான். வந்த உடனே, ஆமாடா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பரவாயில்லடா, உனக்கு கூட ஒரு க்ரஷ் இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சதுன்னு மாவினை பார்த்து பேச, ஏய் என்னடா சொல்கிற, நீ இங்கேருந்து பார்க்குற அழகுலையே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு கூட பார்த்தியா க்ரஷ் எல்லாம் இருக்குது, பரவாயில்லடா, சேரோன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, என்னது சேரோனா, அட பாவி, எனக்கு சேரோனெல்லாம் பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு மாவின்னு சொல்கிறான். விடு விடு, உனக்கு சேரோனை பிடிச்சிருக்கனால என்ன தப்பு இருக்குது, நீ அவகிட்ட போய் சொல்லுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்க. அட அறிவு கட்ட முண்டோ, எனக்கு டின்னை தான் பிடிச்சிருக்கு, சேரோன் கிடையாதுன்னு சொல்ல, அதனால் என்னடா சேரோனை தான், அடப்பாவி இப்போ நீ என்ன சொன்ன, எனக்கு டின்னை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மாவின் அந்த பக்கம் போயிடறான். அப்படி டேனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடப்பாவி டின்னையா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். பாவம் சேரோன், உனக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி அப்படி இவன் சேரோனை பார்த்துட்டே நிற்கிறான். அடுத்த சீனில் அஸ்ட்ரானமி கிளப்பை தான் காட்டுறாங்க. அங்கே கிளப்பில் டீச்சர் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ காட்டுற மாதிரி உலக உருண்டை மாதிரி அப்படியே இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து காட்ட, இது என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்ல, இது ஸ்பேஸ் பால் அப்படின்னு சொல்லி அங்கே ஐலின்னு சொல்கிறா. சரி சரி ஓகே ஓகே அமைதியாக இருங்க, இது உங்கள் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நம்ம கிளப்புக்கு நிறைய பேர் வருவாங்க, சரியா, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்க. ஓங்ஷா மட்டும் அமைதியாக இருக்கா. எல்லோரும் ஓகே ஓகேன்னு சொல்ல, ஓங்ஷா ஏன் இப்படி இருக்கா, அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஓங்ஷான்னு கூப்பிட அவள் அமைதியாக இருக்கா. ஓங்ஷா தான் கூப்பிட்டேன்னு டீச்சர் கூப்பிட்றாங்க. அவன் நிமிந்து கூட பார்க்கவே இல்லை. சன், ஓங்ஷா என்னாச்சு அப்படின்னு கேட்க, சன் கண்டுபிடிச்சா அப்படின்னு சக்குன்னு எந்திரிச்சு கேட்குறா. என்னது சன்னு கண்டுபிடிச்சிட்டாலாங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, சாரி நான் ரெஸ்ட் ரூம் போகணும், எனக்கு அர்ஜென்ட்டாக சுச்சு வருதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போயிட்டா. என்னாச்சு அவளுக்கு, ஏன் அவன் அப்படி போகிறான்னு ஒன்றும் புரியல. சரி சன் நீ கொஞ்சம் வா, நம்ம கொஞ்சம் அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி டீச்சர் சன்னை கூட்டிகிட்டு போக, என்னாச்சு ஓங்ஷாக்குன்னு அமைதியாக கேட்டுட்டு அப்படி நம்ம சீனியருக்கு, ஹூமன் சீனியர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தர் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நானா, என்ன ஹெல்ப்பு, யாரை லவ் பண்ணுறா, அது ஓங்ஷா சன்னை,
ஓங்ஸா சன்னா அது ஒரு பெரிய கதை, இங்கே வா சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே காதுக்குள்ளே நடந்த அத்தனை மேட்ரையும் சொல்லி முடிச்சிட்டா. இதெல்லாம் நடந்திருக்கா நமக்கு கூட தெரியல பாருங்கிற மாதிரி அப்படியே சீனியர் யோசிச்சிட்டே இருக்க. சேம் டைம் வீட்டுக்கு வந்து கூட இதே நினைப்பிலேயே ஓங்ஷா அப்படியே டேபிள் கடியில் டீப்பாய் கடியில் காலை விட்டுட்டு சோஃபாவில் தலையை வச்சுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படுத்திருக்கா. அம்மா அவகிட்ட லேட்டிக் சாப்பாடு கொடுத்தியான்னு கேட்க, கொடுத்தேன்னு அமைதியாக இருக்க. ஏந்தா இவ இப்படி இருக்காளோன்னு சொல்லிட்டு டக்குன்னு டோர் கிட்ட போயிட்டு, வாங்க வாங்க டோர் திறந்தா இருக்குவாங்கன்னு சொல்ல, யார் வரா? இல்லை உன் கிளாஸ்மேட் தான், அது யாருன்னு தெரியலையா ஐலன்னு சொல்லிட்டு இருந்தா, யாரோ சீனியர் பொண்ணும் இன்னொரு பொண்ணும் வராங்களான்னு சொல்ல, எனது இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்க கரெக்டாக அங்கே சன்னும் கூடவே நம்ம சீனியரும் வராங்க. வாங்க ஹூமன் சீனியர் சன்னு சொல்ல, இவங்களை இது கூட எங்கேயோ கூப்பிட்டாங்கிற மாதிரி ஓங்ஸ் அப்படி யோசிச்சிட்டே இருக்க. அடுத்து ஒரு வழியாக தனி ஐலனை கூட்டிகிட்டு போய் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு டென்ஷனாக கத்திகிட்ருக்கா. அது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ப்ராஜெக்டை பற்றி ரிவ்யூ பண்ண தான் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி நைட் இங்கே தான் தங்க போகிறாங்க. இதை பற்றியில் எனக்கு தெரியவே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ தான் அப்படியே உலகத்தை மறந்து உட்காந்துருந்த, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டே, உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதான் ஹூமன் சீனியரும் ஹூமன் சன்னும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வேறு வழி இல்லையா, இன்றைக்கி இங்கே தான் தங்கி ஆகணுமா? ஆமாம் நீ நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, நீ தான் ஏற்றுங்கிற உண்மையை சீக்கிரமாக சொல்லிவிடு. நான் சொல்லுவேன், அதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே. அதெல்லாம் இல்லை, சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி ஐலன் அப்படியே ஓங்ஷா கிட்ட சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி ஓங்ஷாவும் தலையாட்டுறா. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஐலின் லூனாவை பார்த்து கண்ணை காட்டுறா, பேசுன்னு. அப்புறம் என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது பேசுங்களேன்னு சொல்ல, யார் என்ன பேசுறது? ஓங்ஷா நீ ஏதாவது பேசுன்னு சன் சொல்ல, நான் என்ன பேசுறது, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு அமைதியாயிரா. உடனே சன்னை பார்த்து லூனா கேட்குறா, நீ தான் பாப்புலராக இருக்க, உனக்கு ஏதாவது காசிப் இருக்குல்ல, உன்னை பற்றி சொல்லு. நீ யாரோ ஏத்துன்னு ஒரு பையனை ஆன்லைனில் மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி சன் அந்த மொத்த ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதை கேட்கும்போது, நீ அவனை மீட் பண்ணதே இல்லையா, ஃபோட்டோவில் பார்த்துருக்கியா, ஃபோன் பேசியிருக்கியான்னு சொல்லி கேட்க, இல்லை மோஸ்ட்லி எங்கள் 2 பேருக்கும் மெசேஜ் பண்ணுறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கும் அப்படி தான் ஏத்துக்கும் அப்படி தான். சரி ஏத்தை நீ நம்புறியா? நான் ரொம்ப நம்புகிறேன், ஏதோ ரீசன் இருக்கும், அதனால தான் அவன் என்கிட்ட பார்க்காம இருக்கான், அது என்னன்னு தெரில, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஏத் கெட்ட பையனாலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சன் சொல்லிகிட்டே இருக்கா. நீ நேரில் மீட் பண்ணும்போது நீ எதிர்பார்த்தபடி அவன் இல்லைன்னா உனக்கு பிடிக்குமான்னு சொல்ல, கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஏத்த உள்ளே இருந்து தான் லவ் பண்ணுறேன், வெளியே சும்மா பார்த்தலாம் லவ் பண்ணல, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல லைட்டாக ஓங்ஷாக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி அடுத்து நீ ஆரம்பின்னு சொல்லி ஐலண்ட் பக்கத்தில் இருக்க ஓங்ஷா கிட்ட சொல்ல, ஓங்ஷாக்கு என்ன கேட்குறதுனே புரியல. சன்னு சொல்ல சன்னு நிமிந்து பார்க்குறா. இப்படிலாம் சிரிக்காத, நான் சொல்ல வந்தது கூட சொல்ல மாட்டேன்னு சொல்ல, சரி என்ன வேணும்? அது நான் எனக்கு அது எனக்கு சிசர் தரையான்னு சொல்லி டக்குன்னு சிசர் வாங்குறா. ஏண்டி உண்மையை சொல்லுன்னு சொன்னால் சிசர் வாங்குறேன்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுது ஐலனுக்கு. அடுத்த ஒரு வழி அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆகிடுது. சரி எங்கே படுக்கிறாங்க இவங்க 2 பேரும்னு பேச, நாங்கள் லிவிங் ரூம்லேயே படுத்துக்கிறோம் அப்படின்னு சன் சொல்கிறா. இல்லை அப்படிலாம் லிவிங் ரூம்லாம் படுக்க முடியாது, நீ என்னோட ரூமில் படுத்துக்கோ, நான் ஐலண்ட் ரூமில் படுத்துப்பேன், அப்புறம் லூனா நீ அங்கே இருக்கிற ஆல்பா ரூமில் படுத்துக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, என் ரூமில் மனுஷங்களும் நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு ஐலண்ட் சொல்லிட்டா. அப்போ சன்னுக்கு ப்ரைவசி இருக்கும்ல, என் கூட லேட்டி வேற இருக்குது, ஸோ அவள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் ஆல்பா கூடலாம் தூங்க மாட்டேன், நான் உன் கூட தூங்கிக்கிறேன், சன்னும் ஓங்ஷாவும் படுத்துக்கிட்டோன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ ஆல்பா கூட போ, ஆல்பா லேட்டாக படிப்பா, அவள் கூடலாம் படுக்க முடியாதுன்னு சொல்ல ஆல்பா வேகமாக வரா. என் ரூம்லலாம் யாரையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீங்களே உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் ஆப்ஷனெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆல்பா உள்ளே போயிடா. பார்த்தியா அவளே சொல்லிட்டு போயிட்டா. சரி வான்னு சொல்லி ஐலண்ட் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அப்படியே உள்ள லூனா போயிடா. வேறு வழி இல்லை, ஓங்ஷா தான் நம்ம சன்னை கூட்டிகிட்டு போகணும், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஓங்ஷாவும் கூட்டிகிட்டு போயிட்டா. அடுத்த ஐலண்ட் ரூம்குள்ளே வந்த லூனா அங்கே இருக்க திங்ஸ் ஒன்னொன்னையும் சுற்றி பார்க்குறா. அங்கே எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஒரு மாதிரி ஸ்டார் ஃபிஷ் மாதிரி 1-2 பாட்டிலில் போட்டு அப்படியே அடைச்சி வச்சுருக்கா. அதை பார்த்துட்டே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்லேருந்து வேகமாக ஐலண்ட் இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, மனுஷங்களாம் இதில் பார்க்கக்கூடாது, போ அப்படின்னு சொல்ல, ஏன் நான் பார்க்கக்கூடாது, எனக்கு இது காட்ட மாட்டியா? அதெல்லாம் காட்ட மாட்டேன், நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. ப்ளீஸ் நான் பார்க்குறேனேன்னு சொல்ல, மனுஷங்கள்லாம் பார்க்கக்கூடாது, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா, நீ ஏலியன்ஸை நம்புற, நீ ஏலியன் தானே, அப்போ கண்டிப்பாக உன்னோட டேஸ்ட்டில் இருக்க ஒருத்தரை நீ மீட் பண்ணுவேன், அப்போ உன் மனசு எப்படி ஃபீல் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நல்லபடியாக ஃபீல் பண்ணுவேன், அதே மாதிரி ஒருத்தரை சீக்கிரம் நீ மீட் பண்ணுவேன் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு லைட்டாக லூனா அவளை பார்த்து சிரிக்க, அவள் கண்ணை மூடிருப்பா. ஸோ கண்ணை லைட்டாக விலைக்கி விட்டு இப்படி பார்த்துட்டு சிரிக்க, சரி நான் தான் சொன்னேன்ல நான் மனுஷன் கிடையாதுன்னு, நான் ஒரு மூன் அப்படின்னு சொல்லி அவள் பக்கத்தில் போக, சரி ஓகே உன்னை அலோவ் பண்ணுறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கா.
வா அங்கே உனக்கு காட்டுறேன்னு சொல்ல அங்கே நிறைய திங்ஸ் இருக்குது, இல்லை ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ அந்த சம்மந்தப்பட்ட திங்ஸ் தான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லூனாவும் இவ்வளோ ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம சன் படுக்கிறதுக்காக பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓங்ஷா அவளுக்காக கீழே ஒரு பெட் போட்டிருக்கா. கரெக்டாக ரெஸ்ட் ரூம்லேருந்து சன்னு வர நான் உனக்கு ரெடி பண்ணிட்டேன், நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு ஓங்ஷா சொல்கிறா. என்னது நான் பெட்டில் நீ கீழேயா? அதெல்லாம் முடியாது, நீ பெட்டில் தான் படுக்கணும். இல்லை வேணாம், நான் கீழே படுத்துக்கிறேன், அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, நீ மட்டும் கீழே படுத்தா நான் உன் மேலே சரியான கோவத்தில் இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லி அவள் பக்கத்தில் போக, இப்போ என்ன நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா, என்னை கோவப்பட்டு பார்க்கணுமா அப்படின்னு சன்னு கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்ல, நானும் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு ஓங்ஷா சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கண்ணாடி மொபைலெல்லாம் கழட்டி வச்சுட்டு சன்னு பக்கத்தில் போய் ஓங்ஷா படுத்துக்கிறா. ஓங்ஷா கிட்டே எப்படியாவது சன்னுக்கிட்ட ஓங்ஷா எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லுன்னு கேட்குறா. அவளை பார்த்துட்டே இருக்கா. நீ சிரிச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்க, இப்படிலாம் சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது, பேசாமல் இரு, நீ டெய்லி சிரிக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கணும்னு ஓங்ஷா ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே சன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடைசி வரைக்கும் ஏற்றிவதான் அப்படிங்கிற மேட்ரை சொல்லவே இல்லை. அது கேட்டுட்டு லைட்டாக தூக்கம் வந்துடுது நம்ம சன்னுக்கு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு சன்னு தூங்க, உன்னை சிரிச்ச முகத்தை பார்த்தா என்னால் உண்மையை சொல்லவே முடியல. நான் செல்ஃபிஷாக இருக்கேன்னு நினைக்காத, கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன், ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியாது. நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் சன்னு சொல்லிட்டு ஓங்ஷா பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அப்படியே அவளும் தூங்கிட்டா. மார்னிங் ஃபஸ்ட்டு சன்னு தான் எந்திரிக்கிறா. எந்திரிச்ச உடனே பார்த்தா அங்கே ஓங்ஷா ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்க. அவளை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டிருக்க பெட்ஷீட்டை அவளுக்கு போட்டு விட்டுட்டு அப்படி டேபிள்கிட்ட அவள் மொபைல் எடுக்க வரா. மொபைல் எடுத்தோடனே ஏர்த்துக்கு மெசேஜ் பண்ணுறா குட் மார்னிங்னு. அவள் குட் மார்னிங் ஏர்த்துக்கு மெசேஜ் பண்ணும்போது ஓங்ஷா ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. டக்குன்னு அதை திரும்பி பார்க்குறா. அப்புறம் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறா, மறுபடியும் இங்கே வருது. இதே மாதிரி கண்டினியூவாக அவள் பண்ணுற ஒரு மெசேஜும் அப்படி இங்கே ஓங்ஷாவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது, என்னடா நான் என்ன மெசேஜ் ஏற்றுக்கு பண்ணாலும் ஓங்ஷாவுக்கு வருதுன்னு ஓங்ஷாவோட ஃபோனை கரெக்டாக கையில் எடுக்க ஓங்ஷா அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மேடம் கண்ணாடி போடலான்னு டேபிளில் இருக்க கண்ணாடியை போட, அது என்ன நான் ஏற்றுக்கு மெசேஜ் பண்ணால் உனக்கே நோட்டிஃபிகேஷன் வருது, ஸோ நீ தான் அப்படின்னு சொல்லி லைட்டாக சன் ஆரம்பிக்க ஐம் சாரி அப்படின்னு ஓங்ஷா அழுக ஆரம்பிச்சிடா. என்ன ஐம் சாரின்னு சொல்கிறேன்னு சொல்ல, ஆமாம் நான் தான் ஏர்த் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ஐம் சாரின்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கல, உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ நான் நம்பினேன், என்னை ஏமாற்றிட்டேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், அதுக்கான ரீசன் சொல்லுன்னு சொல்லி சன் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஓங்ஷா கிட்டே கேட்குறா. பட் ஓங்ஷாவுக்கு சாரி தவிர வேறு எதுவுமே பேச தோணலை. அப்படியே அழுதுட்டு ஐம் சாரி சன்னு சொல்லிட்டு குடுன்னு வெளியே ஓடி போயிட்டான். ஓடி அப்படியே போக போக ரோட்டில் போய் கீழே விழுந்து அழுதுகிட்டே இருக்கா ஒரு இடத்துல உட்காந்து. ஆக்சுவலி சன் இவளை மேலே கோவம் கூட படலை, ஜஸ்ட் அதுக்கான ரீசன் சொல்லுன்னு தான் கேட்டான். நீ ஏன் ஏற்றுன்னு என்கிட்ட சொல்லலைன்னு. ஆக்சுவலி அதை சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். பட் ஓங்ஷா அதை சொல்ல முடியாமல் வெறும் சாரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே போக, ஸோ ஓங்ஷா இப்படி பண்ணிட்டான்னு அப்படியே சன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சேம் டைம் அடுத்து ஐலினும் நம்ம லூனாவும் எந்திரிச்சு கரெக்டாக இவங்க ரூமுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறாங்க. இன்னும் தூங்குறியா, ஏ ஹோமன் சீக்கிரம் எந்திரி, பசிக்குது சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரில. சரி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எங்கே 2 பேரையும் காணும்னு 2 பேர் பேசிகிட்டே இருக்கா. ஐலினுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஆல்ரெடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, ஓங்ஷா தான் ஏர்த்துன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி மெசேஜ் பண்ண, ஐயோ சன் ஹூமனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஐலின் சொல்ல, ஐயோ எங்கே ஓங்ஷா வேறு எங்கே போனான்னு தெரிலன்னு லூனா ஓங்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுறா. பட் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவள் எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்ல, சரி வா 2 பேரும் போய் முதல்ல அதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி 2 பேரும் ஓங்ஷாவை கண்டுபிடிக்க அப்படியே போயாச்சு. அடுத்து சேம் டைம் கரெக்டாக சன் அவள் வீட்டுக்கு வந்துட்டா. வந்து அவளும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அந்த கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு. ஓங்ஷாவை காணுன்னு ஐலினும் லூனாவும் ரோட்டில் மாற்றி தேடிட்டே வராங்க. பட் ஓங்ஷா இருக்க மாதிரி தெரில. இதுக்கப்புறம் ஓங்ஷா கிடைப்பான்னு தோணலை. அவங்க வீட்டுக்கு நம்ம சொல்லிடலாமான்னு லூனா சொல்ல, சரி ஓகேன்னா ஆல்ஃபாவுக்கு ஃபோன் பண்ணி ஐலின் எல்லாத்தையும் சொல்லிட்டா போல். அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஓங்ஷாவை தேடிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக இருட்டிடுச்சு. அம்மா அப்பா அப்புறம் ஐலின் லூனா அப்புறம் ஆல்ஃபா எல்லாரும் சேர்ந்து ஓங்ஷாவை காணும்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். திடீர்னு பார்த்தா ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்து ஓங்ஷா அழுதுட்ருக்கா. அம்மாலாம் வந்து அப்படியே பார்த்து அவளை பார்த்து என்னாச்சுன்னு அழுக, ஆல்ஃபா அவளை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், என்ன பிரச்சனாலும் சரி பண்ணிக்கலான்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிட்டு அழுக மொத்த ஃபேமிலியும் அப்படியே அழுதுகிட்டே இருக்குது. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டாங்க போல். சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம மேடம் சன் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓங்ஷா வந்தாச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது இவளுக்கு ஐலின் கிட்டேருந்து.
உட்காந்து அவன் நல்லா இருக்கா சேஃபாக இருக்கான்னு. அதை பார்த்தோன்னே இவ ஏதோ யோசிச்சுட்டு ஓங்ஷாக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிரேஸ்லெட் எடுத்து இவ கையில் போட்டுக்கிறா. சேம் டைம் அடுத்து இங்கே எல்லோரும் சாப்பிட்றக்காக உட்காந்துருக்க ஓங்ஷா மட்டும் அமைதியாக இருக்கா. நீ சாப்பிடு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லுன்னு சொல்ல அப்பா உடனே சொல்கிறாரு, உனக்கு டைம் எடுத்துக்கோ, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கள் வீட்டில் உனக்கு எல்லாருமே இங்கே இருக்கும், எங்களை பற்றி யோசி, இந்த மாதிரி ஃபீல் பண்ண வேணாம் நீ அப்படின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆல்பாவும் சொல்கிறா, ஓங்ஷா உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலன்னா நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக முடியும், நாங்கள் எல்லாம் உன் கூட தானே இருக்கோன்னு சொல்ல எல்லோரும் இப்படிலாம் பேசுகிறத கேட்டு ஓங்ஷாக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகிடுது. சரி நான் வெளியே போய் லாட்டியை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, இல்லை நான் வேணா வரேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் தனியாகவே போய்க்கிறேன்னு சொல்ல டக்குன்னு ஆயிலுன்னு எந்திரிக்கிறா. நானும் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவள் மட்டும் தனியாக போகிறா. ஏன் அவள் தனியாக போக விட்டீங்கன்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட சொல்ல, அவளுக்கான டைமை கொடுங்க, முதல்ல அவளை புரிஞ்சுக்கோங்க, அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, அவளோட ப்ராப்ளத்தை அவளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும், அவனால் முடியலன்னா நம்மக்கிட்ட வரட்டும்னு ஆல்பா சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. சேம் டைம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா ஓங்ஷா. அங்கே சன்னி நிற்கிது. சன்னியை பார்த்தோன்னே ஐயோ சன்னோட வண்டின்னு திரும்ப பார்க்க சன் கரெக்டாக ஒரு கடையிலேருந்து வரா. ஓங்ஷா நான் உனக்கு மெசேஜ் பண்ண நீ பார்த்தியான்னு சொல்ல, மெசேஜ் பண்ணேன் ஆனால் அதை படிக்க எனக்கு தைரியம் இல்லை, நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர அவள் பக்கத்தில் வரதை பார்த்தோன்னே அப்படியே ஓங்ஷா ஓடி போயிடறா. ஓடி போக இவ்வளோ வண்டி எடுத்துகிட்டு அவளை தேடிக்கிட்டே வர இவ்வளோ எல்லா இடத்துலையும் தேடிகிட்டே இருக்கா, எங்கே இருக்கானே தெரில. அப்புறம் லைட்டாக அந்த பிரேஸ்லெட்டை பார்க்கவும் ஞாபகம் வருது, ஒருவேளை அந்த இடத்துல இருப்பாளான்னு சொல்லி கரெக்டாக போய் பார்க்க அவன் அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கா. இவள் பக்கத்தில் போய் கரெக்டாக ஓங்ஷா பக்கத்தில் நம்ம சன்னு உட்கார ஒரு ஊஞ்சல் கேப் விட்டு அடுத்து இந்த சைடில் உட்காந்துக்கிறா. நான் உங்ககிட்ட பேசணும் ஓங்ஷா, நீ பண்ணதில் எந்த தப்பும் இல்லை, இப்போ நீ நல்லா இருக்கீல, நான் உனக்கு நைட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன், என்கிட்ட குட் நைட் சொல்லக்கூட யாருமே இல்லை தெரியுமா, நானே தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கேன், என் கூட பேச ஏர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறா. நீ ஏர்த்தாக இருந்தாலும் சரி ஓங்ஷாவாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட பேசினது நீ தான், உன்கிட்ட பேசினது நான் தான், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நீ எதிர்பார்த்தபடி நான் பையன் இல்லை அப்படின்னு சொல்லி ஓங்ஷா ஃபீல் பண்ண, பையனாக இருந்தால் என்ன பொண்ணாக இருந்தால் என்ன, ஓங்ஷா தானே, அதை மாற்ற நம்ம எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐம் சன்னு சொல்லி சன் அப்படியே கையை நீட்ட ஓங்ஷாக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஐம் ஓங்ஷான்னு சொல்லி ஓங்ஷாவும் கையை கொடுக்க ரெண்டு பேரும் அப்படியே கையை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அழுதுட்டுருக்க ஓங்ஷாவோட கண்ணீரை அப்படியே சன் தொடச்சி விட இந்த எபிசோடு ஹாப்பியான மூமெண்ட்டோட இங்கே முடியுது. ஒரு வழியாக எர்த் சாப்டர் க்ளோஸ். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் சீரீஸ் போட்டுருவேன். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக்கு மை மார்வலஸ் ட்ரீம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி 1 by 1 எபிசோட் அது போடணும்னா இதை முதல்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக நான் ஒன்றும் கண்டினியூவாக போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிருவேன். அடுத்த எபிசோடு வரதுக்குள்ளே நான் இந்த சீரிஸோட பெண்டிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.